17வது சட்டப்பேரவை ரொம்ப சிறப்பாகவே தொடங்கியிருக்கு. ஸோ இந்த சட்டப்பேரவையில் நிறைய எதிர்பார்ப்புகள் மக்கள் மத்தியிலும் இருக்கு. இது வரைக்கும் யாருமே இந்த சட்டப்பேரவைக்காக இவ்வளோ நாள் வெயிட் பண்ணது கிடையாது. ஆனால் ஃபர்ஸ்ட் டைமா எப்போ அடுத்தது எத்தனை நாள் இருக்க போகுது இப்படின்ட்டு பல பேரும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் கூட சொல்லலாம். இந்த சட்டப்பேரவை எத்தனை நாள் நடக்க போகுது அண்ட் சபாநாயகர் சொன்ன விஷயங்கள், ஆளுநர் சொன்ன விஷயங்கள், அது மட்டும் இல்லாம சிஎம் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, இவருக்கு அகேன்ஸ்டா ஒரு வேண்டுகோளையும் முன் வச்சிருக்காங்க பிரேமலதா அவர்கள். அதுக்கும் பதிலடி கொடுத்திருக்காரு. இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. 17வது சட்டப்பேரவை கிட்டத்தட்ட 3 நாட்கள் நடக்க போது, 19, 22, 23. ஸோ இந்த 3 நாட்கள் தான் கூட்டம் நடக்கும்ட்டு சபாநாயகர் பிரபாகர் அவர்கள் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம குறிப்பா இந்த கூட்டத்தில் இந்த வினா விடைக்கான நேரமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் மீறி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா நடக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நடக்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த நிலையில ஆளுநர் அவர்கள் உரையை நடத்தி முடிச்சிருக்காரு. ஸோ இந்த உரை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல பேசப்பட்டு வருது. அதுக்கு காரணம் இதுவரைக்கும் ஆளுநர் உரை அப்படின்றது ஒரு முழுமையாக்கப்படாத ஒரு விஷயமாம். ஸோ நம்ம ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, 3 வருஷத்துக்கு அப்புறமா இந்த உரையை நான் முழுமையா முடிச்சிருக்கேன், இது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த உரை யார் கொடுத்துருப்பாங்கன்னா மாநில அரசு தான் கொடுத்துருப்பாங்க. அந்த உரையில எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணாம, நடுவில் இன்டரப்டே பண்ணாம முழுமையா இவரு படிச்சு முடிச்சிருக்காரு. ஸோ இது ரொம்ப பெரிய விஷயமா தான் இருக்கு. இதை தான் உதயநிதி அவர்கள் விமர்சனம் செஞ்சிருக்காரு. இதுவே நாங்க கொடுத்தா மட்டும் இது அது ஏதாவது சொல்ல வேண்டியது, இன்டரப்ட் பண்ண வேண்டியது. ஆனா இவரு டிவிகேக்கு சப்போர்ட் பண்றாரு. அப்போ இவரும் பிஜேபி கூட கூட்டணி தானோ, டிவிகே பிஜேபி அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காரு. சிஎம் விஜய் அவர்களை சரமாரியான கேள்விகளை கேட்டிருக்காரு. ஸோ சிஎம் விஜய் அவர்கள் இப்பவும் பிரச்சார மோட்லேயே தான் இருக்காரு. ஏதாவது பேசுவாருன்னு பார்க்குறோம், எதுவுமே பேச மாட்டாரு. இந்த ஏடிஎம்கே ஒரு பேனிக் பையிங்காக தான் இருக்கு. பெண்களுடைய பாதுகாப்பு பற்றி விஜய் அவர்கள் சொல்றாரு. ஆனா அதை யாரு சொல்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. கண்ணாடியை கொஞ்சம் பார்த்தாருன்னா அது யாருக்கு பொருந்துன்றதும் ரொம்ப நாளா தெரியும்ட்டு சிஎம் விஜய் அவர்களை பார்த்து சொல்லியிருக்காரு. எப்பதான் நீங்க வாயை தரப்பீங்க சிஎம் விஜய் அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க. கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் பதிலடியா தான் இந்த சட்டப்பேரவை இருக்க போகுது. இந்த சட்டப்பேரவை தொடங்குறதுக்கு முன்னாடியே இவரை பத்தி கேலி கிண்டல்கள் பண்ணியும் சில விமர்சனங்களை முன் வச்சியும் கருப்பு நிற பலகையெல்லாம் வச்சிருந்தாங்க இந்த சட்டப்பேரவை வாசல்ல. இருந்தாலும் எதையும் கண்டுக்காம மாசா என்ட்ரி கொடுத்தாரு சிஎம் அவர்கள். கிட்டத்தட்ட 3 நாட்கள் போக போகுது. ஒரு நாள்லயே 1000 பிரச்சனைகளை பத்தி பேசுவாங்கன்னு பார்த்தா ஒரே பிரச்சனையை தான் அரைச்சமாவே அரைக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா சிஎம் விஜய் அவர்களை எப்படி விமர்சனம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு சிலர்லாம் இருந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் பிரேமலதா அவர்கள் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்காங்க. நம்ம எல்லாரும் இந்த சட்டப்பேரவைக்கு உள்ள வந்ததுமே நமக்கு என்ன கொடுக்குறாங்க, தண்ணி தான். ஸோ அந்த அளவுக்கு தண்ணி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம உயிர் வாழ தேவையான ஒரு விஷயம். நீரின்றி அமையாது உலகு. அதனால மின் மிகை நீர் மேலாண்மையா உருவாக்கணும் சிஎம் சார், அதுக்கு நீங்க நினைச்சீங்கன்னா முடியும் அப்படின்னு அவங்க பேச இவரும் உற்று கவனிச்சிருந்தாரு. ஸோ அதுக்கும் பதிலடி கொடுத்திருக்காரு. தொடர்ந்து பேச ஆரம்பிச்ச சிஎம் விஜய் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அரசியலே மக்களுக்காக தான், இந்த அரசியல் கட்சிகளும் மக்களுக்காக தான். கொள்கை வேணா வேற வேற கட்சிகள்ல வேற வேற இருக்கலாம், ஆனா மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒண்ணுதான். அதை நான் நம்புறேன், அப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். மனசாட்சியோட நம்ம பொறுப்போடு செயல்பட்டோம்னா நம்மளுடைய தமிழ்நாட்டை ரொம்ப நல்லாவே மாற்றலாம். நதி நீர் உரிமை ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கட்சி வேறுபாடுகள் எல்லாத்தையுமே ஒதுக்கிட்டு நமக்கு என்ன தேவைன்றத ஒற்றுமையுடன் செயல்படுத்தணும். அப்படின்னா எல்லாருடைய ஆதரவும் இருந்துச்சுன்னா நம்ம எல்லாருமே எதை நோக்கி பயணிக்கிறோமோ அது நமக்கு சக்சீட் ஆயிடும் அப்படின்னு பேச ஆரம்பிச்ச சிஎம் விஜய் அவர்கள் அந்த என்ன திட்டம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. காவேரி பிரச்சனை ஒரு தீரா பிரச்சனை. இந்த பிரச்சனையில இப்ப மேலும் பிரச்சனையை உருவாக்குற வகையில இது ஒரு உணர்வு பூர்வம் மிக்க ஒரு விஷயம். அதை இன்னும் கொளுத்தி போடுற வகையில தான் இப்ப சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காருன்னா, காவேரி நதியிலயா இருக்கட்டும் இல்ல கர்நாடகா மேகதாது இந்த ஒரு பகுதியிலயா இருக்கட்டும், எந்த ஒரு புதிய நீர் நிலையங்கள் எதையுமே கட்டக்கூடாது. அதுக்கு இப்போ இருக்கிற இந்த ஆட்சிக்கிட்ட இருந்தோ இல்லைனா இந்த ஒரு அரசாங்கத்துக்கிட்ட இருந்தோ ஒப்புதல் இல்லாமல் எந்த ஒரு புதிய விஷயத்தையும் பண்ணக்கூடாது. குறிப்பாக கர்நாடகா மேகதாது இந்த பகுதியில் ஒரு
அணை கட்டுறதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நாங்கள் அறவே எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல், இது எந்த ஒரு சப்போர்ட்டும் நாங்கள் எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டோம். அதையும் மீறி நீங்கள் எதையும் பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு வார்னிங்காக கொடுத்துருக்காரு. ஸோ இவருக்கு இந்த நீர் பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை முக்கியமாக பட்டதுனால தான் விவசாயிகளுக்கான சில விஷயங்களை முன்னாடி எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. அது ரொம்ப பெரிய விஷயம் தான். அண்ட் இன்னும் ரொம்ப நல்ல விஷயம் கூட. ஒவ்வொரு இடத்துக்கா ஒவ்வொரு விஷயங்களா அப்படியே பார்த்து பார்த்து மாற்றங்களை கொண்டு வந்தாதான் ஓவராலா மாற்றத்தை மாற்ற முடியும், பார்க்க முடியும். ஆனா இவங்க ஒரே நாள்ல எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அது படங்கள்ல வேணா ஓகேவா இருக்கும். நிஜ வாழ்க்கையில அந்த ரியாலிட்டி அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஒவ்வொன்றா தான் பார்க்க முடியும். ஸோ இந்த ஒரு விஷயம் தான் இப்போ பேசும் பொருளாக மாறி இருக்கு. இன்னும் நடக்க போற 2 நாட்கள் நடக்க போகுது. இந்த கூட்டத்தில் இன்னும் என்ன விஷயங்கள்லாம் இருக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி சட்டப்பேரவையில் இந்த விஷயங்கள்லாம் பற்றி பேசினா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விஜய் அவர்களுடைய இந்த உரை எப்படி இருந்தது அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.